அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய தகவலோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, தமிழக கவர்மெண்ட்டு தமிழக இளைஞர்களுக்கு எதிராக ஒரு சதி செஞ்சிட்டாங்க, சதி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாஸில் வந்து பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க உண்மையாலுமே சதி செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எம்டிசி பேருந்துகள் இருக்குது இல்லைங்களா, சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற பேருந்துகள் எம்டிசி பேருந்துகள் அப்படின்னு சொல்லலாம், லோக்கல் பஸ்ஸஸ். ஓகேங்களா, அந்த லோக்கல் பஸ்ஸஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18,898 பணியிடங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு 6,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களில் வந்து ஒரு 1,797 கிட்டத்தட்ட ஒரு 1,800 பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாட்களை நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி 1, தமிழ்நாட்டில் அந்த வேக்கன்சி நிரப்புவதற்கான கம்பெனிஸ் இல்லையா? ஓகேங்களா. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாட்களை நியமனம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தமிழக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுப்பாங்களா, இல்லை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? ஓகேங்களா. ஸோ இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 26,743 ரூபா. ஓகேங்களா. மாதத்துக்கு எவ்வளோ? 27,000 ரூபா. ஸோ இப்போ இந்த 1,797 வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, வட மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வேலை போயிருக்கு ஒப்பந்த அடிப்படையில். அதாவது அவங்க அரசு சார்ந்த, அதாவது அரசு எம்ப்ளாயி கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. பட் ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 28,000 ரூபா, ஸோ 27,000 வந்து அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த 1,797 வேக்கன்சி, ஆல்மோஸ்ட் 1,800 வேக்கன்சியை நம்ம தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு கொடுத்தா எவ்வளோ பேர் வந்து ரேப்பிடோ, ஜொமேட்டோ, அந்த ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து 50-100 வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த 1,800 வேக்கன்சி இவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க முடியாது? கரெக்டு தானே? ஸோ ஓகே, நீங்கள் அப்படியே வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. அந்த வட மாநில இளைஞர்களை வந்து இன்றைக்கி லோக்கலில் இருக்கிற எம்டிசி பேருந்துகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, பயணச்சீட்டை கிழிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, சரி, நீங்கள் உடனே வந்து இந்த இருக்காங்கள்ல நம்ம தமிழக அரசுக்கு இப்போ யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்டில் வந்து நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், நாங்கள் வந்து 6 மாதம் தான் ஆகுது, 7 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னும் நாங்கள் 5 வருஷம் ஆட்சி செஞ்ச மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க கூட அந்த தமிழகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழக இளைஞர்களுக்கு தான் முதன்மை முக்கியத்துவம் வந்து தமிழக இளைஞர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அதிகமான கவர்மெண்ட் ஜாப்ஸில் எதுலேயுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து 5 மாதத்துலேயே சிறப்பாக செஞ்சிட்டிங்கல்ல, கரெக்டு தானே? சிறப்பாக செஞ்சிட்டிங்க. ஸோ ஒரு 27,000 ரூபாங்க, 27,000 ரூபா நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த இந்த 2,000 பேர் வேக்கன்சியை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கலாமே, தப்பு இல்லையே, கரெக்டு தானே? தேங்க்யூ.